இன்னைக்கு பார்க்க போற இந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஹ் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடி கமிட்மெண்ட் இருக்கு. என்னது? ஒரு படிக்க வேண்டிய ஒரு கமிட்மெண்ட் நமக்கு இருக்கு. எதுக்காக? யூத் மீட்டிங். அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம தயார் செய்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? சோ அதனால இன்னைக்கு நாம அந்த யூத் மீட்டிங் ரிலேட்டட் காரியத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம். நான் அது படிச்சு எல்லாரும் வந்தாதான் எல்லாருக்கும் ஒசூர்ல அநேகமா எல்லாருமே போவோம்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? சில பேரை தவிர எல்லாருமே அநேகமா போயிடுவோம். ஸோ அதுக்கு நீங்க எல்லாம் தயாராகிக்கிறது நல்லது. ஒசூர்ல இருந்து நம்ம வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும், நல்லா பங்கு பெற்றோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணுவோம். இப்ப புதுசு அப்படின்றதுனால ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. இனிமேல் நம்ம பழையவங்க கரெக்ட்ல பழையவங்கள்ட்ட அதிகம் கொடுக்கப்பட்டவங்கள்ட்ட அதிகம் கேட்கப்படும். சரிங்களா? இது விசேஷமா சொல்லிட்டாங்க. ஒசூர் நீங்க எப்படியே புதுசு புதுசுன்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நீங்க தப்பிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. அதனால ஒசூரோட பார்ட்டிசிபேஷன் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஜாலியா நல்லா ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்ல பேசுற போது இந்த மாதிரி கூட சொன்னாங்க. ஒசூர் நீங்க இப்படியே சொல்லிட்டு கூடாது, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம், நிறைய இது வரணும், ஒசூர் வந்து எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால நாம கூட என்ன பண்ணலாம், எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி நல்லா படிக்கலாம் இல்லைங்களா? சோ அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் இந்த தன்னடக்கம் மற்றும் சுய கட்டுப்படுத்துதல் கரெக்டுங்களா? தன்னடக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், கரெக்டுங்களா? அண்ட் மீக்னஸ், இல்லையா? ஸோ இந்த ஒரு காரியத்தை நமக்கு ஒரு அருமையான புஸ்தகமாக தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இங்கிலீஷ்ல ஆல்ரெடி நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கிற புக்ஸ் தான் என்ன இருக்குங்க, தமிழ்ல வந்திருக்கு. ஒருவேளை இங்கிலீஷ்ல யாருக்கும் சகோதரிகளுக்கு வேணும் அப்படின்னா பிரதர் அது அந்த டவுன்லோட் இருக்கு, அனுப்புறோம், நீங்க படிச்சுக்கலாம். ஸோ அதனால சகோதரிகளே, இந்த ஒரு புஸ்தகம், இதுல இருக்கிற இந்த ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நமக்கு யூத் மீட்டிங்காக மட்டும் இல்ல, யாருக்கு எல்லாத்துக்கும் நம்ம உண்மையிலேயே நமக்கு பயன்படக்கூடிய, கரெக்டுங்களா, செல்ஃப் கண்ட்ரோல். இல்லைங்களா? இன்னொன்னு இதை சொல்லலாம், டெம்பரன்ஸ், த விக்டரி ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், கரெக்டுங்களா? அது கூட சொல்லலாமா, த விக்டரி ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ இங்க இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த விக்டரி ஓவர் செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மை நாமே ஜெயித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் கண்ட்ரோல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நாமே ஜெயிக்கணும். ஸோ இதுக்கு வசனம், நம்ம ஒரு வசனத்தோட ஆரம்பிக்கலாம். ப்ராவர்ப்ஸ் 16:32. 16:30. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். வலதை பார்க்கிலும் நீதியை சார்ந்த உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவன் பார்க்கிலும் தன் மனதை அடைக்கிறவன் உத்தமன். பார்த்தீங்களா? சோ பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். ஒருத்தர் பலசாலியா இருக்கிறாரு, அவரால் என்ன பண்ண முடியும், எல்லாம் ஏதாவது ஒரு பொருளை தூக்கணும், இது பண்ணணும்னா பண்ணிடலாம். அவங்க சண்டை போடணும்னா கூட என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. உடம்புல பலத்தை வளர்க்கறதுக்கு, அதாவது என்ன சொல்லணும்னா மாம்சத்தை வளர்க்கறது வந்து நல்ல விஷயம்தான். உடம்ப நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா பத்திரமா நம்ம பார்த்துக்கிறதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அதை காட்டிலும் எது உத்தமமா, நீடிய சாந்தம், கரெக்டுங்களா? பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, போய் பிடிச்சிட்டு அந்த பட்டணத்தை தன் கட்டுப்பாடுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு வந்துருவாங்க. கரெக்டுங்களா? தன்னுடைய கண்ட்ரோல்ல அங்க வச்சிருப்பாங்க. ஆனா தன் மனதை என்ன பண்ண முடியாது, அவங்களால கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. கரெக்டுங்களா? அப்ப யாரு பெஸ்ட், யாரு உத்தமன் அப்படின்னா, பட்டணத்தை பிடிக்கிறவன் இல்ல. அது உலகத்துக்கு வேணா அவங்க எப்படி இருக்கலாம், அலெக்சாண்டர் வந்து இதை பிடிச்சிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வேணா என்ன இருக்கலாம், ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா தன்னை கட்டுப்படுத்தி தன் செல்ஃப் கண்ட்ரோல் அவங்க வச்சு அவங்க கரெக்டான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னா அவங்க என்னவா காணப்படுவாங்க, உத்தமனாக இங்க காணப்படுவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். நீதிமொழிகள் 25:28. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் பிடிந்த ஆளான
பட்டணம் போல் இருக்கலாம். பாத்தீங்களா? தன் ஆவியை அடக்காத மனுஷன் தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய மைண்ட கண்ட்ரோல் பண்ணாத ஒரு மனுஷன் எப்படி இருக்கானா? பாழான பட்டணம். ஒரு பாழாய் போன ஒரு பட்டணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மதில் இல்லாத ஒரு பட்டணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் வேணாலும் என்ன வேணாலும் வந்து என்ன பண்ணிக்கலாம், லூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உள்ளார வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எதுவும் கண்ட்ரோல் ஏன்னா தெரியாது. அந்த மாதிரி ஒரு தன்னுடைய சிந்தையை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மனுஷன், அவனை சாத்தான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிப்பான். புரியுதுங்களா? எந்த வகையில வேணாலும் யூஸ் பண்ணிப்பான். அவன் சாத்தான் இந்த உலகத்துல என்ன பண்றான்? என்ன வேணாலும் பண்றான். சரிங்களா? அவன் பண்ணாதது என்ன? அவன் பண்ணாதது என்ன? மனுஷங்களை இந்த சத்தியத்தை அறிய விடாம இருக்கிறதுக்கு ஆதியில அவன் போட்ட பிளான அவன் கரெக்டா செஞ்சுட்டானே இல்லையா? தீமையின் அனுமதி தேவன் கொடுத்துட்டாரு. ஆனா அவன் என்ன பண்றான்? கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டானா? 6000 வருஷ காலமாக அவன் என்ன பண்ணான்? திட்டம் போட்டு அவனுடைய செய்கைகளை இந்த பூமியில கரெக்டா ஸ்தாபிச்சு தன்னுடைய கட்டுப்பாட இந்த பூமியில வச்சிருக்கான். அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம், கரெக்டுங்களா? இந்த நாளுக்கும் வச்சு எல்லாரையுமே அது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டானா இல்லையா? அதுக்காக எஜுகேஷன் வச்சுட்டானா இல்லையா? பொலிட்டிக்கல் சயின்ஸ், பினான்சியல் ஸ்டடிஸ், இல்லைங்களா, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டான். ரிலீஜியஸ் தியாலஜிஸ் இல்லைங்களா, இது மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாரையும் நம்மளையும் படிக்க வச்சு அதுலதான் நீங்க வேலை செய்யணும், இது மாதிரி நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு சம்பளம். கரெக்டா? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற ஒரு தியரியை உருவாக்கி அதை ஸ்கூல்ல சேர்த்து அதை எல்லாரையும் படிக்க வச்சு அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் பரீட்சையில கண்டிப்பா ஒரு பாடம் இல்லைன்னா வந்துடும். எல்லாரையும் அதை படிக்க வச்சு இப்படி எழுதுனாதான் கரெக்ட் அப்படின்னு செய்ய வச்சானா இல்லையா? கரெக்டுங்களா? தேவனுடைய அந்த சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் தான் அப்படிங்கிறத மறக்க செஞ்சானா இல்லையா? இல்ல. இந்த சாத்தானுடைய கட்டுப்பாடு இந்த உலகத்துல பயங்கர தந்திரமாக எல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ, நாமும் நம்முடைய ஆவியை அடக்கவில்லை என்றால் அவனுடைய சிந்தைக்கு செயல்பட ஆரம்பித்து விடுவோம் இந்த உலகத்துல. புரிஞ்சுங்களா? நமக்கே தெரியாது, வலுக்கட்டாயமாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம். வேற வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த சுய கட்டுப்பாட்டுக்கு, இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு அந்த தேவன் அருமையான பாடங்கள் அங்க நீதிமொழிகள் சாலமோன் வாயிலாகவே என்ன பண்ணிருக்காரு, அங்க கொடுத்திருக்கிறார். சாலமோனை பத்தி பேசணும் அப்படின்னா, சாலமோனுக்கு தேவன் என்ன கொடுத்திருந்தார்? ஞானம் கொடுத்திருந்தார் இல்லைங்களா? அந்த ஞான எப்பேற்பட்ட ஞானம்? அது உலகத்துல யாருக்கும் இருக்க முடியாத ஒரு ஞானம் இல்லையா? அந்த ஞானத்தை வச்சு அவர் எல்லாத்தையும் சாதிக்கலாமா? சாதிச்சாரா இல்லையா? அவர் சாதிச்சாரா இல்லையா? எல்லாத்தையும் சாதிச்சார், அவரால் முடிஞ்சது. ஆனா அந்த ஞானம் கொடுத்த தேவன் கட்டுப்பாட்டிலேருந்து அல்டாஃபா கண்ட்ரோல் ஆயிட்டார். கரெக்டுங்களா? என்ன பண்ண முடியல அவரால்? செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண பண்ணல. அப்படி பண்ண முடியாம ஃபெயில் ஆயிட்டு நமக்கு கத்துக் கொடுத்ததுதான் பாடம். பட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு கத்துக் கொடுத்ததுதான் இந்த பாடம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடைந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்ம ஞானம் அவர் கொடுத்ததுதான் நமக்கு ஞானம், பிரில்லியன்சி, பிரெயின் எல்லாம், விஸ்டம்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. அந்த ஞானத்தை யூஸ் பண்ண தேவன் விரும்புறாரா விரும்பலையா? கரெக்டுங்களா? கண்டிப்பாக விரும்புறாரு. நான் எல்லாமே என்ன தேவன் பார்த்துக்குவாரு, எல்லாமே என்ன தேவன் பார்த்துக்குவாரு அப்படின்னு நம்ம ஞானத்தை யூஸ் பண்ணாம தேவன் மேல இருக்கிற முழு வைராக்கியத்துல, முழு பாசத்துல, அவர் மேல இருக்கிற ஒரு ஃபெய்த், விசுவாசத்துல, கரெக்டுங்களா, எதை வேணாலும் நம்ம செய்யலாம் அப்படின்னு செய்யலாமா? அவர் பாதுகாக்கிறார். அவர் என்ன கமிட் பண்ணியிருக்காரு, நம்மளை வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போ நாம வந்து நம்ம பிரெயினே யூஸ் பண்ணாம என்ன வேணாலும் பண்றதுக்கு அனுமதி கொடுப்பாரு. பிரெயினை யூஸ் பண்ற விஷயத்துல செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியமா இல்லையா? ஏன்னா நம்முடைய சுயாதீனத்துல அவர் தலையிடுவது இல்லை. சுயாதீனத்தை பயன்படுத்துறதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுங்களா? அப்போ தேவன் இந்த பிரெயினை கொடுத்திருக்காரு. அந்த பிரெயினை யூஸ் பண்றதுக்கு தான் தேவன் விரும்புறாரு.
ஆனா என்ன சாலமோன் பண்ணிட்டாரு, தேவன் என்ன விரும்பினாரு, என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப அருமையான ஒரு கனெக்ஷன் பண்ணணும். சரி, அதெல்லாம் அவர் செஞ்ச தப்புகள் நிறைய. அந்நிய தேவர்கள் இல்லை, அந்நிய பெண்கள், அந்நிய 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டார். சரிங்களா? வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. 1000 பேரை கல்யாணம் பண்ணி கடைசியில ஜனங்கள் மேல என்ன பண்ணிட்டாரு, அந்த நுகத்தை, அந்த பெயின், புரிஞ்சுக்கலாம், வரிசுமை, வரிச்சுமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வரிச்சுமைய சாலமோன் என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரேல் ஜனங்கள் மேல போட்டுட்டாரு. கரெக்டா இல்லையா? ஏன்னா 1000 பேத்துக்கு மனைவிகளுக்கு அவங்க குழந்தைங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு செலவு பண்றதுக்கே வருமானம் பத்தல, இன்கம் டாக்ஸ் பத்தல. அதனால டாக்ஸ் போட வேண்டிய சூழலுக்குள்ள போயிட்டாரு. கரெக்ட் தானே? எல்லாம் அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கு செலவு பண்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அவரால் சமாளிக்கவே முடியல. சுய கட்டுப்பாட்டை இழந்ததுனால, அந்த செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துட்டதுனால அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனோம்னா அவரால் என்னதான் பண்ண முடிஞ்சிச்சு கடைசியா? நமக்கு எழுதிதான் வைக்க முடிஞ்சது. ஏன்னா நமக்கு பாடமா அவருடைய அனுபவத்தை எழுதி வைக்க முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ அவருக்கு இருந்த விஸ்டம் அவர் யூஸ் பண்ணாரு. அந்த விஸ்டமை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கலாம். ஆனா தேவனோட அவர் கனெக்ட் பண்ணல அந்த விஸ்டத்தை. நமக்கு கூட தேவன் ஞானம் கொடுத்திருக்கார். அந்த ஞானத்தை நம்ம செயல்படுத்தணும்னு விரும்புறார் இல்ல. ஆனா தேவனை கேட்காம அந்த ஞானம் செயல்படாது. புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஞானத்தை நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுத்த ஞானம் தான், நான் வந்து பிரில்லியண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், தேவனை கேட்காம அந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா we are out of control. இயேசு கிறிஸ்து அவருக்கு ஞானம் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஞானம் இல்லையா? ஞானத்துல அவர் தான் எல்லாமே. கரெக்டுங்களா? அவர் எதையுமே கேட்காம கூட என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனா கண்ணை இமைக்கிற ஒரு காரியத்துக்கும் அவர் என்ன பண்ணாரு, பிதாவின் சித்தத்தை கேட்டார். கேட்டு கேட்டு செஞ்சார். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா கண்ணை இமைக்கிறத சொல்லல, அதெல்லாம் நேச்சுரலா நடக்கிறது. அது நம்ம மூளைக்கும் இருதயத்துக்கும் ஒரு பாடம் பார்த்தோம். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அது எப்படி செயல்படுகிறது அப்படிலாம் நம்ம பார்த்தோம். நேச்சுரலா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அது என்ன பண்ணும், இவ்வாறு செயல்பட்டு போயிட்டே இருக்கும். அதே போல தேவ தூதர்கள் பாடம் ஒரு கன்வென்ஷன்ல நடந்துச்சு, தேவ தூதர்கள் பத்தி. அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறப்ப அது எப்படி நமக்கு செயல்படுறாங்க அவங்க அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம பெரிய பாடம் பார்த்தோம். சரிங்களா? செயல்படும் அப்படின்னா இவர் செய்யக்கூடிய, எடுக்கக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், சரிங்களா, இயேசு கிறிஸ்து தேவன் கிட்ட கேட்டுட்டு தான் எதையுமே செய்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம்மளுடைய பலத்தினால எதுவும் பண்ண முடியாது என்பது இதிலிருந்து உறுதியாகுகிறது. கரெக்டுங்களா? நம்மளுடைய பலத்தினால பண்ணா தப்பு தான் ஆகும். அதனால நாம் எப்பொழுதுமே தேவனை கேட்டுட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட பிரெயினை, பிரில்லியன்சிய, விஸ்டம நாம் என்ன பண்ணணும், யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தேவன் இல்லாம எதுவுமே இல்லை. நான் இந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயம் இஸ் அ கிரேட்டஸ்ட் பேட்டில் அப்படிங்கிறது எழுதி படிக்கிறோம். கிரேட்டஸ்ட் பேட்டிலா, கிரேட் பேட்டில் கூட இல்லை, நமக்கும் அந்த ஒரு குணத்துக்கும் உள்ள நடுவில் இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் பேட்டில், பெரிய மிகப்பெரியதான ஒரு போர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்ரி ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் வாக்ஸ் இன் a narrow path. கரெக்டுங்களா? எவ்ரி ஃபாலோவர், நம்ம வந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள், புது சிருஷ்டிகள் எல்லாருமே ஒரு குறுகலான பாதையில போறாங்க. அந்த ஒரு பாதையில போகும்போது போகும்போது அதற்கு தடைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அந்த தடைகள் வெளியிலேருந்து வர்றது இருக்கட்டும், வெளியிலேருந்து வரும், அது இருக்கட்டும். ஆனா நம்ம வெளியிலேருந்தே வருதுன்னு நினைச்சுக்கிட்டு நாம் நம்மை சுய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போகாம நம்ம கிட்டயே இருக்குது தடை. நாமளே நமக்கு தடையாக இருக்கும். நம்முடைய மாம்ச சிந்தனைகள், மாம்ச காரியங்கள் என்ன இருக்கு, தடையாக இருக்கும். இங்க வந்து எல்லாரும் பேசலாம், எல்லாம் கேட்கலாம். கேட்கிறப்ப கரெக்டான விஷயத்த கேட்கிறோம், பேசுறப்ப கரெக்டான விஷயத்த பேசுறோம். எல்லாம் கரெக்ட் தான், நல்லா இருக்கு, இதயத்துக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த ஒரு சூழலுக்குள்ள தேவன் நம்மளை போட்டு பார்ப்பார். ஒரு நெருப்புக்குள்ள என்ன பண்ணுவாருங்க, போட்டு பார்ப்பா. அப்ப நம்ம சுயரூபம் வெளியே வரும். கரெக்டா இல்லைங்களா? சுயரூபம் வெளியே வரும் எல்லா விஷயத்திலும். நம்முடைய ஒருவேளை நம்ம ரொம்ப கோபம் இருக்கு,
நம்ம அடக்கி அடக்கி வச்சிருக்கோம். கரெக்டுங்களா? அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் நான் செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறேன். என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. நான் நிறைய சூழல்கள் பயங்கரமான சூழல்கள்லாம் வந்திருக்குது. நான் என்ன சரி பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு சூழலை அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். அதுலயே டிஸ்டர்ப் ஆகும். கரெக்டுங்களா? அப்ப நம்ம சுயரூபம் என்ன ஆயிடும்? அங்க வெளியே வந்துரும். புரிஞ்சுங்களா? சோ அப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த சுய கட்டுப்பாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய இன்பில்ட் ஆக்கணும், இன்ஹெரிட்டட் ஆக்கணும். இன்ஹெரிட்டட் ஆக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள எதை போட்டுக்கிட்டே இருக்க இன்ஹெரிட் ஆகும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ம சாப்பிடுறோம், ஒரு விஷயத்த சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்குரிய எனர்ஜி கிடைக்குதா இல்லைங்களா? இப்போ ஒரு குளுக்கோஸ் சாப்பிட்றோம், இல்ல விட்டமின் டி குறைபாடுன்னு வச்சுக்கோங்க. விட்டமின் டி கம்மியா இருக்கு அப்படின்னா விட்டமின் டி எடுத்துக்கிட்டா நமக்குள்ள அது சரியாயிடுதா இல்லையா? விட்டமின் டி வந்துருக்கு. அந்த மாதிரி நான் இந்த சுய கட்டுப்பாட்டுக்குரிய நிறைய பாடங்களை நாம படிச்சு 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 நிறைய நமக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தோம். நம்ம விட்டமினை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நேச்சுரலாவே நமக்கு என்ன வரும்? கரெக்டுங்களா? அந்த ஒரு எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட இன்ஹெரிட் பண்ணிடணும் அந்த ஒரு விஷயத்த. விமான சகோதர இல்ல, எவ்ரிதிங் ஹேவ் a லிமிட். அந்த லிமிட்டை தாண்டும் போது நம்ம விஸ்டம்னால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நாம் தேவனை சார்ந்திருக்கும் பட்சத்துல அவர் கண்டிப்பா காப்பாற்றுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த ப்ராமிஸ்ங்கிறது ஒரு இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் யார் கிளைம் எப்படி பண்றது? இன்சூரன்ஸ் நமக்கு போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க போய் உடனே நீங்க அடிபட்டு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே பணம் வந்துருமா? ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா வந்துருமா பணம்? இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, எல்லாத்துக்கும் போட்டிருக்கீங்க, பயங்கரமா போட்டு வச்சிருக்கீங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்சூரன்ஸ் வந்துருமா உங்களுக்கு? கிளைம் பண்ணணும். கரெக்டுங்களா? கேட்கணும். தேவன் கிட்ட கிளைம் பண்ணணும். இன்சூரன்ஸ் உங்களுக்கு ரெடி இருக்கு. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் எப்படி இருக்காரு? அவர் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவரா இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தாராளமா இருக்கிறார். ஆனா அதை கேட்டு வாங்கக்கூடிய ஒரு குணம் நம்மள்கிட்ட இருக்கணும். அதுக்குதான் எப்பொழுதுமே தேவன் கிட்ட சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். தேவன் தான் பாதுகாக்கிறார். எல்லா விஷயத்தையும் தேவன் தான் பாதுகாக்கிறார். சோ எப்படியா பார்க்கலாம். சோ எம்டிங் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதை எம்டி பண்ணணும், எதை ஃபில் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம சொன்னதுதான். எதை எம்டி பண்ணணும்? நம்மகிட்ட இருக்கிற இந்த பழைய மனுஷனுக்குரிய சுய கட்டுப்பாட்டுக்குள்ள போகாத சில மனுஷங்க இருப்பான். யாரு பார்த்தரலாம், இன்னும் நீயா நானா பார்த்தலாம் இல்லைங்களா அப்படின்னு இருக்கிறத தூக்கி போட்டு என்னால எம்டி பண்ணிட்டா என்ன ஆகும்? ஆண்டவரே என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவரே என்னால ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த சரண்டருக்குள்ள போகணும். முழுசா போயிட்டாதான் இருக்கிற தப்பெல்லாம் நம்மகிட்ட இருக்க குறையெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டாதான் ஃபில் பண்றதுக்கு அங்க இடம் இருக்கும் இல்லையா? ஃபில் பண்ணணும். அப்போ ஃபில் பண்ற காரியம் தான் நம்ம வாரத்துக்கு ஒரு பண்றோம், வாரம் முழுக்க பண்றோம். ஆனா டெஸ்ட்னு ஒண்ணு வரும் கண்டிப்பா. அப்ப டெஸ்ட்னு வரப்ப ஃபில் ஆயிருக்கா ஆகலையாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அன்பான சகோதரிகளே, டெஸ்ட் பண்றதுக்கு உலகம் டெஸ்ட் பண்றதை விட சபையில நிறைய கொடுப்பார். நாம் இருக்கிற அதிகமா பழகிற இடம் இருக்குங்களா, அந்த அதிகமா பழகிற இடத்துல என்ன ஆகும்? டெஸ்ட் வரும். உலகத்துல நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இது உலகம், கரெக்டுங்களா? இது உலகம், இது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம். ஆனா நாம் சபைக்குள்ளே இருக்கும்போது அதை என்ன பண்ண முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்களும் எப்படிதான், எல்லாருமே நல்ல சிந்தையில தான் இருக்கிறோம். எல்லாருமே நல்லது பண்ணணும் தான் யோசிக்கிறோம். ஒருத்தருக்கு ரொம்ப இது வருது செய்யணும் போகணும், எல்லாருமே என்னதான் பண்றோம்? நல்ல சிந்தை தான். யாரும் கெட்ட சிந்தையெல்லாம் இங்க இல்லவே இல்லை. கெட்ட சிந்தை இருந்துச்சுன்னா தேவன் இந்த சத்தியத்தை கொடுக்கறது இல்லை. இல்ல, நல்ல சிந்தையில தான் இருக்கிறோம். ஆனா பக்குவம், கரெக்டுங்களா? அந்த பக்குவத்தை தேவனோட கனெக்ட் பண்ணி நாங்க எடுத்து எஸ் காட் என்ஷூர்ட் மீ ஐ அம் டூயிங் குட் அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டைமும் நாம அதை ப்ரூஃப் பண்ணிக்கணும். நமக்கு நாம ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்ப we are filling the God's promises அப்படின்னு. சரி, அப்புறம் பார்க்கும்போது பவுல் சொல்றாருங்களா, நான் சரீரத்துல இருந்தா இருக்கேன், பலவீனமா இருந்தாங்க, உம்முடைய பலம் என்ன தாங்கும் சொல்றாரு இல்லைங்களா? உங்களுடைய பலவீனத்துல என்னுடைய பலம் பூர்ணமா விளங்கும் தேவன் சொன்னதை அவர் கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டார். அவர் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட ஒரு மாடலாக அங்க இருந்தார். பார்க்கிறோம். 1 அதிகாரம் 13 வசனம்.
1 Corinthians 8:13. 1 Corinthians 8th chapter 13th verse. ஒன்று கொரிந்தியர் 8:13. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடையூறு உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடையூறு உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாமிசம் புசிக்காதிருப்பேன். பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப சின்ன விஷயம். ஆனா எவ்வளவு பெரிய விஷயமா பேசுறாங்க. சாப்பிடுற விஷயம், சரிங்களா? சாப்பிடுற விஷயம், ஒரு மாംசம் சாப்பிடறதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அது ரெகுலரா எசென்சியல், எசென்சியல், நம்முடைய தேவைகள், அடிப்படையான தேவைகள் நம்ம சாப்பிடுறது, கரெக்டுங்களா? ஆனா மாംசம் இல்லாமே சாப்பிடலாம், சரிங்களா? மாംசம் சாப்பிடுறது தப்பு இருக்கா? அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு, ஓகே, அவ்வளவுதான், தப்பு இல்லை. அந்த விஷயம் நான் சாப்பிட்டு இருக்கிற விஷயம், இப்ப நம்ம இந்தியாவில வந்து ஓகே வெஜிடேரியன் ஹேபிட் நம்ம நிறைய வாரத்துல ஒரு தடவை 2 தடவை தான் நம்ம நான்வெஜ் சாப்பிடுறோம். வேர்ல்டு அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டா அங்க வெஜிடேரியன் தான் வாரத்துல ஒரு தடவை சாப்பிடுவோம், கரெக்ட் தானே? எப்போதுமே அவங்க என்ன இருக்கும், புரோட்டீன் ஃபுல்லா நான்வெஜ், சிக்கன் மட்டன் இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க அப்படிதான் சாப்பிடுவாங்க, அவங்களுடைய ஹேபிட் அதான் போல் கூட அங்க பாக்குறாரு. நான் ரெகுலரா எசென்சியலா என்னுடைய தேவையை கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், இது வந்து ஒருத்தருக்கு இடையூறு இருக்கா, நான் என்ன பண்ணிக்கிறேன், செய்யாம இருந்துக்கிறேன். புரிஞ்சுங்களா? அப்ப அது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், கரெக்டுங்களா? சோ பாருங்க, இந்த விஷயத்துல நாம ரொம்ப நம்மளை கண்ட்ரோல் பண்றோம், மற்றவர்களுக்காக நம்ம கண்ட்ரோல் பண்றோம். நமக்கு நாமே காப்பாத்திக்கிறதுக்காக நம்மை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், மற்றவர்களை காப்பாத்துறதுக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சுய கட்டுப்பாடுல கொடுக்கறதாக நம்ம பார்க்கணும். ஸோ இப்படியாக பார்க்கும்போது let us each of us take this battle seriously, the battle of self control. சுய கட்டுப்பாடுங்கிற ஒரு போர், ஒரு வார், பேட்டில்ங்கிறதுக்கு பேரு, ஒரு இது வந்து ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை நாம் வந்து சீரியஸா எடுத்துக்கலாம். Let us guard our hearts and minds, keeping them pure and obedient to Christ. நாம நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனைய நாம என்ன பண்ணிக்கிறோம், ரொம்ப பாதுகாத்துக்கிட்டு அத கிறிஸ்துவுக்கு ஒபீடியண்டா நாம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. So let us overcome anger with the patience, pride, பெருமைய ஒரு தாழ்மை அப்படிங்கிற ஹியூமிலிட்டி, அதுல நாம கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், அதை வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கறத பார்க்கிறோம். ஸோ அப்படி இருந்தாலும் நாம் உண்மையான தேவனுடைய ஆவியில நிரம்பியிருக்கோம். நிரம்பி இருக்கிறது மாத்திரம் இல்ல, அதை நாம செய்ய முடியும். doing so இல்ல, and will be prepared to rule with Christ in his kingdom. நம்மளை தயார் பண்றதுக்கு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் ராஜ்யத்தின் புத்திரர்களாகவே ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உத்தமன், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். உத்தம மார்க்கத்தார் மட்டும்தான் ஆசாரியர்களாகவும் ராஜரீக கூட்டத்திலையும் என்ன பண்ண முடியும், போக முடியும், இல்லையா? அப்ப அந்த உத்தமன் அப்படிங்கிற டைட்டில் யாருக்கே உரியது, சபைக்கே உரியது. 1,44,000 மக்களுக்கே உரியது. நாம் அந்த ஓட்டத்துக்காக நாம் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா அது யாருக்கே உரியதா இருக்கும், நமக்குரியதாக அங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பான சகோதர சகோதரிகளே. சோ இப்படியாக பார்க்கும்போது இந்த ஒரு சுய கட்டுப்பாடு, இந்த ஒரு காரியத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன கண்டென்ட் தான் நான் சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது கொடுத்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே ஒரு ரவுண்ட் டேபிள் உட்காந்துட்டு இந்த புக் இல்லைங்க, இந்த புக்கை நம்ம படிக்கணும். இந்த புக்கை ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ண போறோம், படிச்சு அப்படியே விளக்கம் பெரியன் ஸ்டடிக்குள்ள நம்ம போறோம். சரிங்களா? எல்லாருக்கும் ஓகே தானே? விமான சரி, ஒரு சின்ன அசம்பிள் பண்ணிடலாம்.